வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம முட்டை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட், ஆப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. வெறும் சுவைக்காக சாப்பிட போய் இந்த முட்டை வகைகள் உங்களுக்கு நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம். இதிலிருந்து விலகி இருங்க. நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் திறக்கும். அந்த முட்டை தான் ஆரோக்கியமான முட்டை. ஸோ அந்த மாதிரி நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மதிய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இரவு உணவுகளில் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். மற்றபடி தினமும் நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறுவீங்க. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடிய முட்டை மிகவும் இன்றியமையாததாக இருக்குது. அதாவது நம்மளுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது அத்தனையுமே வலுப்பெற வச்சு ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடலை ஆற்றலாக வலுவாக வைப்பதற்கு முட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா முட்டையில் அதிக அளவில் சத்துக்கள் இருந்திருக்கு. அதுதான் இதுக்கு காரணம். முட்டையில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், ரிபோஃப்ளோவின், ஃபோலேட், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், செலினியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் B6 அதிகமாக இருக்குது. இது தசை வளர்ச்சியை நமக்கு ஊக்குவிக்கும். தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிவதற்கும் வலுவாக இருக்கிறதுக்கும் தசை வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும். திசுக்களின் வளர்ச்சிக்கும் தேவையான ஊட்டச்சத்து அளிக்கிறதால நம்மளுடைய உடலில் திசுக்களினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதால உடல் வலுப்பெறும். செல்கள் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாகவே நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். அதுக்கு முட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முட்டையில் எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் டி சத்து மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. தொடர்ந்து தினமும் நம்ம முட்டையை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளினுடைய வலிமையை நம்ம அதிகரிக்க செஞ்சுக்கலாம். இதனால் நமக்கு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்பு நமக்கு பலமாக இருக்கும். ஏன்னா எலும்புகள் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்பு உடஞ்சி போகிற பாசிபிலிட்டி கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வீக்காக இல்லாமல் ஸ்ட்ராங்காக எலும்பு பலப்படுத்துகிறதுக்கு முட்டை உணவுகளை சேர்த்துக்கணும். முட்டையில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற கரோட்டினாய்டு பொருட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். ஸோ முட்டையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வையில் ரொம்ப ரொம்ப கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் நமது கண்களினுடைய அந்த கருவிழி செயலிழப்பு மற்றும் கண்புரை நோய்களை முட்டை தடுத்து கண்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதுக்கு தான் பார்த்தோம்னா முட்டையில் லூடின், ஜியாக்சாந்தின் போன்ற கரோட்டினாய்டு சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ முட்டையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை தினமும் ஒரு முட்டையாவது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் இருக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய கோலைன் என்ற பொருள் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால நம்மளுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருக்கக்கூடியது. அந்த கொழுப்பு படிவு நீக்கிக் கொள்வதற்கு முட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால்களை நீக்கி ரத்த நாளங்களை இயல்பான அளவில் சுருங்கி விரிய வச்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அழிய வைக்கிறதுக்கு, இதயம் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இருப்பதற்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். மூளையினுடைய செயல்பாட்டு திறனை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை மேம்படுத்தும். ஸோ நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது மூளை செல்கள், அந்த மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு மூளை செல்கள் புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் ஸ்டாண்டர்டாக சிந்தித்து செயல்படுவதற்கு, மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, நம்ம அதோடைய செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிடணும். முட்டையில் புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசியமான சத்துக்கள் இருக்குது. கலோரிகள் குறைவான அளவில் இருக்குது. எனவே தொடர்ந்து முட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைய ஆரம்பிச்சு உடல் எடை கட்டுக்கோப்பாக இருக்கும். ஏன்னா உடல் எடையை குறைக்கணும்னா நம்ம முதல்ல அதிகமாக சாப்பிட்றதை நிறுத்தணும். கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை நிறுத்தணும். முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குறைந்த கலோரி இருக்குது, ஆனால் அதிகமான ஊட்டச்சத்து இருக்குது. முட்டையை நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகமான உணவுகளை சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணும். அப்புறம் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை முட்டை நமக்கு ஆற்றலாக மாற்றும். குறைத்து ஆற்றலாக மாற்றுறதால நமக்கு நம்மளுடைய உடல் எடையை நம்ம தேவையில்லாத அந்த உடல் எடையெல்லாம் குறைத்து கொண்டு ஆரோக்கியமாக நம்முடைய உடலை பராமரித்துக் கொள்ளலாம். முட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா முட்டை சாப்பிடும்போது மூளை எப்போதுமே மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனுடைய ஆற்றலும் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். முட்டை தவறாமல் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னோம்னா
தீங்கை விளைவிக்கக்கூடிய செல் பரவலான அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல்களிலிருந்து விடுதலை பெறலாம். இதனால் புற்றுநோய் செல் பரவல் நமக்கு இருக்காது. எந்த நோயுமே நம்மை தாக்காமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். முட்டையை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.